ஜானி, அந்த சசியை பாரு எவ்வளவு சீக்கிரமா போயிட்டே இருக்கானு. ஒருவேளை நமக்கு முன்னாடி அவன் வர்மா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டாள்னா. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு வேலை பார்க்கலாம். நம்ம ஷார்ட்கட்ல போலாம், அப்பதான் உங்களுக்கு பிடிக்க முடியும். வாங்க. சரி. जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी. வர்மா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டாள்னா. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க. जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी. ஜமீன்தார் ஐயாவை தடுத்து நிறுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவர் இந்திராவதிக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற உறுதியோட இருந்தாரு. இந்திராவதிக்கு ஜமீன்தார் ஐயா என்ன தண்டனை கொடுத்தாரு? நானும் பத்மாவதியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திராவதி இவ்வளவு காரியங்களையும் செஞ்சிருக்கா. जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी. இவ செஞ்ச தவறுகளை நினைச்சு இவ வருத்தப்படாத வரைக்கும் இவளை சிறைச்சாலையில அடைச்சு வை. இவளுக்கு சாப்பிட உணவு கொடுக்க கூடாது, குடிக்க தண்ணி கொடுக்க கூடாது. இவளை போய் ஜமீன்தார் ஐயாவை தடுத்து நிறுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இதுக்கான தண்டனைய நிச்சயம். இந்திராவதிக்கு ஜமீன்தார் ஐயா என்ன தண்டனை கொடுத்தாரு? அப்புறம் பத்மாவதி, உன்னை நான் நிச்சயமா விட மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னால மட்டும்தான் இந்த நிலைமையில நின்னுகிட்டு இருக்கேன். நான் உன்னை விடவே மாட்டேன். என்னோட ஆத்திரம் தீரும் பத்மாவதி. என்கிட்ட இருந்து யாராலையும் இன்னையில இருந்து சரியா 3 நாளைக்கு அப்புறம் நான் பத்மாவதியை விடுங்க. இத பார்க்கத்தானா நான் உயிரோட இருக்கேன்? ஜமீன்தார் ஐயா பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ம கிட்ட சொல்லி நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாரு. எதுவும் இருக்காதுன்னு இவ செஞ்ச தவறுகளை நினைச்சு இவ வருத்தப்படாத வரைக்கும் இவளை முதல்ல இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. இவளை இங்க நிக்க விடாதீங்க. விட மாட்டேன். நான் உங்க யாரையும் விடவே மாட்டேன். உங்களுக்கு என்னோட தண்டனை கிடைக்கும். தண்ணி கொடுக்க கூடாது. இவளை போய் சந்திக்கிறதுக்கும் யாரும் முயற்சி பண்ண கூடாது. எங்க வாழ்க்கையில இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இந்திராவதிக்கு எனக்கு வரமா கிடைச்ச வாழ்க்கை என் அக்காவுக்கு சாபமா அமைஞ்சிடுச்சு. அதுதான் ஏன். இங்க பாருமா, இப்ப நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயத்திலயும் உன்னோட தப்புன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா. தேவையில்லாம இந்த பழிய நீ உன் தலையில சுமக்காத. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கர்மத்தோட பலனை அந்தந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு. இந்திராவதிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லாமே அவளோட கர்மத்தோட பலனா தான் இருக்குமா. இங்க பாருமா, நீதான் உன்னை சமாதானப்படுத்திக்கணும். உன்னோட வாழ்க்கையை பத்தி நீ கொஞ்சம் யோசிமா. நான் நிச்சயமா விட மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னால மட்டும்தான் இந்த நிலைமையில நின்னுகிட்டு இருக்கேன். நான் உன்னை விடவே மாட்டேன். சொல்லுங்க சீமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னோட ஆத்திரம் தீரும் பத்மாவதி. சீமா முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த ஜமீன்தார் ஐயாவும் தப்பிக்க முடியாது.